இருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும் இல்லை கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். will answer it. Thank you. எங்க விவசாயிகளை தீவிரவாதியா இப்படி காமிக்கிறீங்களே எப்படி? அவன் ஆல்ரெடி எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த மேட்டர் நடந்துட்டு தான் இருக்கு. Yes sir. So இங்க நாட்டில் நடக்கிறது தான். பட் ஆனா நம்மளுக்கு தினம் அது கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். பட் அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் தானே. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸா அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இல்லை சார். அதாவது நீங்க அதே கதையில பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேரும் இருக்காங்க இல்லைங்களா? அந்த சிஸ்டம் அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணவங்களும் இருக்காங்க. அவனால முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நிறைய பேர் வந்து கரெக்ட் தானேன்னு சொன்னாங்க. நம்ம ஊரெல்லாம் போய் சண்டை போட்டோம்ல, அகைன்ஸ்ட் சிஸ்டமா இருக்கட்டும், அது திரும்ப வாங்கணும்ல. அது அவனோட பர்ஸ்பெக்டிவ் சார். சண்டை போட்டு பழகின ஒருத்தன், ஒரு சோல்ஜரா இருந்த ஒருத்தன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பான், அதுக்கப்புறம் சண்டை போகணும்னு நினைப்பான். ஸோ அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான். இட்ஸ் நாட் லைக் எல்லா ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லலை. அண்ட் மோர் ஓவர் ஹி இஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா? ஸோ நான் அப்படி ஃபார்மர்ஸை மீன் பண்ணல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஐம் சாரி. ஏன்னா இதே முருகதாஸ் சார் ஒரு படம் எடுத்திருப்பாரு, இதே சேம் இதே பேட்டர்ன்லயே இருக்கும், கத்தி. அதுலயும் அதே தான் பழி வாங்குற மாதிரி தான் போகும். பட் ஆனா ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல போய் போட்டுடுறீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கதான் வந்து சேவிங் பண்றோம், எல்லாருமே அங்கதான் சேவிங் பண்றாங்க. அதை எடுத்து குப்பையில போட்டு திருப்பி இது பண்ற மாதிரி காமிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ண தான் லாஸ்ட்ல சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டா கன்வே பண்ணிருக்கோம்ல லாஸ்ட் டைம். இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே வில்லன் நீங்க ஹீரோவை பார்த்ததுனால. அவன் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான், அது தப்புன்னு சொல்றதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க. இப்ப ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு, நான் அதை சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சிருக்கேன். அவர் பண்ற தப்புன்றதுனால தான் அவர் வில்லனா வச்சிருக்கோம். ஸோ படத்துல யார் ஹீரோன்னு எனக்கே புரியல. அவர் ஒரு பக்கம் அதர்வா ஆக்ஷன்ல தின்றாரு, இவர் ஒரு பக்கம் கதையில தின்றாரு. இல்ல சார், அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி அந்த கதையா வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கணும். அதுல இருக்கிற எந்த கேரக்டர் நம்மள இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்ல நம்ம அதை ரசிப்போன்றது தெரியாது. படமாவது நல்லா இருக்கணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். இன்னொன்னு, இவர் பண்ற எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா படத்துல அவர் ஹீரோவா மாறுற படம் தான் பண்றத தவிர ஹீரோவா அவர் வந்து படம் பண்ணல. இனி ஃபிலிம் பாத்தீங்கன்னா DNA பாருங்க, ரீசெண்டா அவர் பண்ண எல்லா படத்துலயும் அவர் அந்த கேரக்டர்ல இருந்து மெதுவா ஹீரோவா மாறுற படம் தான் பண்றாரு. அதனால அவருக்கு அந்த கதை சொன்னதும் வந்துட்டு அவரு பிடிச்சிருந்தது. சார் இல்ல சார், அது ஆக்சுவலா என்னன்னா இப்போ அவங்க ஃபேமிலியில கிரியேட் ஆகிற எல்லா பெயினுக்குமே அவர் தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கில்ட் தான் நமக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? நம்மளால ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் வந்து நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ணுவோம். தவிர நம்ம வந்துட்டு அந்த ஒட்டுமொத்த பெயினுக்கும் நம்ம தான் காரணமா இருக்கும்போது வந்துட்டு அந்த கில்ட்ல அவங்க சட்டில் ஆயிடுவாங்க. ஆமா, சட்டிலா தான் வந்துட்டு அது வெளியே வரும். ஏன்னா அந்த மொமெண்ட்டை திரும்ப திரும்ப ரீலீவ் பண்ண மாட்டாங்க, அந்த பெயின்ல இருந்துட்டு இருப்பாங்க. சோ நீங்க ரெண்டு கேரக்டர்ஸுமே பெயின்ல இருக்கிற கேரக்டர்ஸ் தான் சார். டைரக்டர் சார், நான் எப்படி இவருதான் சார் ஜெயிச்சிருக்கணும், நியாயப்படி நம்ம அஸ்வினா ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா அவர் வந்து அவங்க ஊரை அழிச்சதுனாலதான் அவருக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அப்ப நியாயமான ரிவெஞ்ச் தானே, ஹீரோவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணுமே சார். அது ஆக்சுவலா நீங்க நல்லா சொன்னீங்க. முன்னாடி இருக்கிறது அது தப்புன்னு சொல்றாரு. அதுதான் சார். இப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃப்ரண்ட் பேக்ல உட்காந்துருக்கீங்க, ஒரு சீட் டிஃபரன்ஸ்ல உட்காந்துருக்கீங்க. நீங்களே வந்து அது கரெக்டா ஃபீல் பண்றீங்க, அவர் அது தப்புன்னு ஃபீல் பண்றாரு. நீங்க தீவிரவாதியா தான் காட்டுறீங்க. லாஸ்ட் சீன்ல அம்பேத்கர் காட்டுறீங்க. சோ நீங்க லா படி நடந்துக்கணும்னு செகண்ட் பார்ட்டுக்கு தான் காமிக்கிறீங்க. ரெண்டு பேர் கேட்டதுக்கும் அதே தான். நம்ம விவசாயிகளை வந்து தூக்கி தான் காட்டுமே தவிர நம்ம அவங்க வந்து ரிவெஞ்சுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஃபுல்லா இது பண்ணி அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி காட்டிங்க கேட்க வரோம். இப்போ அந்த விவசாயிங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்ற மாதிரி காட்டல. அதனாலதான் நான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த அந்த மைண்ட்ஸ்ல ஒர்க் பண்ற காஸ்டியூம்லயே வந்துட்டு வச்சிருப்பேன். ஓகே, ஒரு ரக்கடான லைஃப் வாழ்ந்துக்கிற ஒரு கேரக்டர் அவங்க வச்சிருப்பேன் தவிர அவங்க வெயிட்டி கட்டிட்டு வந்துட்டு விவசாயங்களை வந்து நான் இங்கேயுமே போர்ட்ரேட் பண்ணல. ஸ்டோரி காமிக்க சார். நீங்க மைக்
சார் இந்த ஸ்டோரி டேரக்டர் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ இருக்க கரெக்ட்ல வந்து எல்லாமே நடந்து இருக்கு. மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான், பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான். ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது நீங்க ஏதாவது டேரக்டர் ஏதாவது சொன்னீங்களா, இல்ல ஏதாவது ஸ்கிரிப்ட்ல ஏதாவது மாத்துனீங்களா? இல்ல சார், செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒர்க் பண்ணேன் சார். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார், நம்ம எல்லாருமே வாழ்றது. பட் பெர்ஸ்பெக்டிவா பாத்தீங்கன்னா 3 உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு நான் பாக்குற உலகம், என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுற உலகம். ஒன்னு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தெரியுற உலகம். பட் ரியாலிட்டி என்னன்னா 2 பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒரு மீட் பண்றோம் சார். அதுதான் ரியாலிட்டி, அதுதான் நிஜ உலகம். ஸோ வந்துட்டு இங்க யார் சார் தப்பு, யாரு கரெக்ட்? ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது. யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும், அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு. ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவர் கரெக்டா இருக்காரு, என் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது எனக்கு கரெக்டா படுது. ஸோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா யாருமே சரி, யாருமே தப்பு கிடையாது சார். சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு நாங்க எடுக்கிற முடிவு இல்ல அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான். அந்த விதத்தை பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் an ஓவரால் என்டர்டெய்னிங் ஃபில்மா பண்ணுங்கிறது தான் நோக்கம். அதை பண்ணிருக்கோம். ஏற்கனவே ஒரு 100 படம் பண்ணீங்க, அதுவும் சூப்பர் ஹிட் போய் நல்லா படம் போச்சு. இப்போ இந்த படம் நல்லா இருக்கு. ஆனா சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துல என்னன்னா, அந்த கேரக்டர் நீங்க பண்ணி நீங்க மாத்திருக்கலாம்னு சொல்லிட்டு எங்க ஒரு விஷயம் நாங்க பாக்குறோம், எங்க விஷயம் நாங்க பாக்குறோம். சரி, நான் பாக்குறேன், ஓகேங்களா? அது மாற்றத்தை எவ்வளவு இருக்குமா? என்னன்னா இப்ப நீங்க ரெண்டு ஹீரோல யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க. ஆனா வந்து ஒரு விவசாயிக்காக சப்போர்ட் பண்றவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அவரை புடிச்ச கால கடைசியில காலி பண்றீங்களா? மனசளவுல சப்போர்ட் பண்றதா சார், படத்துல வந்து பண்ண முடியல. அதுதான் சார், இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை, ஒரே ஜானர்ல போயிருக்கலாம். அந்த ஹீரோயின் கேரக்டர்னால என்ன பிளஸ், ஒரு டூயட் இல்ல, ஒரு இது இல்ல, ரொம்ப இது இல்ல, அந்த மாதிரி தைரியமா படம் எடுக்கலாம் சார். ஒரு ஜானருங்கும் போது ஃபாரின் படங்கள்லாம் நிறைய வரும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த மாதிரி நீங்க தைரியமா எடுப்பீங்களா? சார் கண்டிப்பா எடுக்கலாம் சார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு. போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு. அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகணும், இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது. பட் தியேட்டர்கள்ல போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார். ஸோ நம்ம 2.5 hours நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்லை சார். அப்கோர்ஸ் நாங்க வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர, அதே மாதிரி இங்க படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க சார். இங்க வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு படம் எடுக்கலாமே அப்படின்னா, அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார், மியூசிக் நமக்கு தேவை. அண்ட் மியூசிக் இல்லாம ஒண்ணுமே கிடையாது சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ மஸ்ட். ஸோ அதுதான். அஸ்வின் சார், அஸ்வின் எஸ் சார், எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப டேரக்டர் சார் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது அந்த அக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு ட்ராமா, அந்த அக்ரேஷனோட காஸே வந்து ரூட் காஸே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் பிளே பண்ற ஸ்கோப் இருக்கு. பாடி லாங்குவேஜ்ல வந்து எக்ஸ் மிலிட்டரி எக்ஸ் சோல்ஜர் வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபா ஸ்டில்ல அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது. பட் ஹீஸ் நாட் ஒரு ஃபிளாம்பாயண்டான ஒரு கேரக்டரோ, ரொம்ப ஒரு ஆமா அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப யூஸ்வலா ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பிரசிவா நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண்ணு வந்து கொஞ்சம் டெட்டா, அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தா அது பெட்டரா இருக்கும் அந்த கேரக்டர். அஸ்வின் சார், நாக்குல ஃபிராக்சர்னு பார்த்தோம், அப்புறம் பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க. திடீர்னு ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்ல வந்திருக்கீங்களே, சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க லுக்ல வரணும் அப்படின்னுட்டு? இல்ல, அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார். லுக்கா பாத்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைம்ல. எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம்னா, ஒரு ஆக்டரா வந்து எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை, நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை. ஆனா மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோன்ல பார்க்கும்போது அந்த இந்த லுக்ல மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையல அப்படி. ஸோ ரவி சார் வந்து அப்போ கேட்கும்போது, ஆக்சுவலா ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் போன்ல பேசும்போது வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம், நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னாரு. அண்ட் அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா, அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்க இப்போ நீங்க ஒரு கேக்குறீங்களா ஒரு சில விஷயங்கள், அந்த கதையோட சக்சஸே அங்கதான் நினைக்கிறேன்.
இதுல யார் ஹீரோ யார் வில்லன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும்போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு, ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நான் நினைச்சுக்கிறேன் சார். கரெக்ட் சார். கேப்டன் பிரபாகர் அந்த படம் தான் ஹெல்மெட்ல அந்த லைட் வச்சு அவ்வளவு பேரை காட்டுவாங்க. காத்து நானும் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை தான் அதிகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்னு நாங்க இல்ல கேப்டன் பிரபாகரன் கேட்டா கவர்மெண்ட் சார் போட்டதுனால தான் பயங்கர இல்ல சார், அந்த ஐடியா வந்துட்டு கேமராமேன் சார். சின்ஸ் வந்து நாங்க அந்த செட்டை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து தான் நம்ம த்ரோ பண்றோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு அவர் கேமராவும் அவர் தான் சூஸ் பண்ணாரு, அந்த மாதிரி பண்ணணும்ன்றது. ஸோ அந்த ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தது. அஸ்வின் சார், ஒட்டுமொத்த போலீஸையும் காலி பண்ற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவ்வளோ ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்க வச்சிருக்கீங்க. டேரக்டர் வந்து கதை சொல்லும் போது இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா இப்ப இருக்கிற போலீஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு அகேன்ஸ்ட் ஏதாவது பேசினாவே வந்து புள்ள வச்சு போட்டுறாங்க, அடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல கடைசியில ஒரு படம் தான். நீங்க கேக்குற கேள்வி அதாவது நேர்ல வந்து போலீஸா வந்து வண்டியை பிடிச்சி நீங்க என்ன இப்படி நடிச்சிருக்கீங்க அது அப்படிதான் கேக்குறீங்களா? அது மாதிரி நடக்கும். அதுக்கு அதான் அது எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார். கதையா முடியும் போது அதர்வாவோட கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்றது அதானே. அந்த டைம்ல வந்து காது கொடுக்கறதுக்கு நம்ம இருந்திருக்கணும் அப்படி வந்து சொல்றாரு. ஸோ ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ்டா தான் அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணுது சார். டேரக்டர் சார், இந்த படம் உண்மையாவே ஒரு டிஃபரெண்டா இருக்குது பாத்துக்கலாம். அதான் அவர் வந்து பரணி மேல என்ன கோவம்னு தெரியல. அவர் பிக் பாஸ்ல மதுரை குடிச்ச மாதிரி இங்கேயும் குதிக்க விட்டுருக்கீங்க. அதே மாதிரி அவர் தலைய ஒரே சிவில பயங்கர இதுவா இருந்தது வில்லன். அதனாலதான் அவர் எங்களை உட்கார வச்சாரு ஹீரோன்னு அவரையும் சொல்றோம்னா அது ஒரு காரணம். இந்த படத்துல வாழ்த்துக்கள். இந்த படம் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யாரு என்ன பெரிய லெவல்ல பண்ணிருக்கீங்க? படம் புதுசா இருக்குது, யார் பண்ற என்ன அது வந்திருக்காங்களா சார்? சார் தான் வந்து ரிலீஸ் பண்றாரு, தமிழ்நாட்டு ரிலீஸ் அவர் தான் பண்றாரு. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் வந்து சார் தான் கேட்கணும் நீங்க. சார் எவ்வளவு தேட்டர் என்ன அது ஸோ 200 தியேட்டர்ஸ் ப்ளே பண்றாங்க. இப்போதைக்கு 200 தியேட்டர்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. டிஓபிக்காவது அது உள்ள நடந்த சீன்ஸ்ல ரூட் தெரிஞ்சுதா? நாங்க எல்லாருமே வந்து கையில ஒரு மேப்போட தான் சுத்திட்டு இருந்தோம். பெருசா வந்து போட்டோ கையில மேப் போட்டு டனல்னு டைட்டில் வச்சிருக்கீங்க. டனல்னு வச்சா என்ன கொஞ்சம் பொருத்தமா? ஆமா, தெலுங்குல வந்து டனல் தான். தெலுங்கு வந்து டனல் தான். வாழ்த்துக்கள். நானும் இங்க எல்லார்ட்டையும் சொல்லி போடுறேன், படம் என்ன டைட்டில் என்ன டனல் டனலான்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. இங்கேயுமே வந்து நம்ம டனல்னே வச்சிருந்துக்கலாம் நினைக்கிறேன். எல்லாம் யாரை கேட்டாலும் கேட்கறது வந்து டனல் அப்படின்னு தான் சொல்றாங்க. சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார். இங்க சார் ஆக்சுவலா ஒரு 10 இயர்ஸ் கிட்ட இருக்கும் முன்னால வந்து இது ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்தது. வேளச்சேரியில வந்து ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு. அது இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. ஆமா சார், ஆமா சார். அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு அந்த டைம் நாங்க திருவண்ணாமலையில தான் இருந்தோம் சார். சோ அந்த டைம் அது நடக்கும்போது வந்துட்டு நான் அங்க போயிருக்கேன், அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்த்திருக்கேன். அந்த இன்சிடென்ட்ல இருந்து தான் ஒருவேளை அவங்க சைடு ஒரு நியாயம் இருந்து அந்த சைட்ல இருந்து ஒருத்தன் அந்த கோவத்தோட வந்தா இப்படி இருக்கும் அப்படின்றதுல இருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு. என்னோட கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு. அது முடிக்கும் போது தான் ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணணும்ன்ற ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஃபார்ம் ஆச்சு. மீதி நீங்க கன்சீவ் பண்ணதுதான். ஆமா சார். இப்போ நீங்க ரோட்ல போறீங்க, 2 பேர் வந்து சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க 2 சைடும் வந்துட்டு அவன் நம்புறது வந்து கரெக்ட்ன்றதுனால தான் அந்த ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருக்கும். இல்ல நீதான் தப்பா வந்த, இல்ல நீதான் தப்பா வந்தேன்னு சொல்றேன். இல்லப்பா நான் எந்த தப்பு சாரி அப்படின்னு சொன்னா அது முடிஞ்சிருக்கும். क्वेश्चन मार्क தான். ஒண்ணு அது ஃபேக் என்கவுண்டரா உண்மையான என்கவுண்டரான்றது இனி வரைக்கும் ஒரு கேள்விக்கு. இல்ல சார், அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். இதுதான் இனி வரைக்கும் நடக்குது. மேபி சார் தான். இது சென்சார்ல உங்களுக்கு இஷ்யூ இல்ல சார். ஆக்சுவலா வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அது கேட்கவே இல்லை. டிஓபி அப்புறம் இவர் ஆர்ட் டைரக்ஷன் இந்த ரெண்டுமே இன்னும் 2 ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு படத்துல. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதர்வா சார் பேசுறப்போ எங்க பாஸ்போர்ட் இருந்து பாக்குறோம். அவரு ஆளாளுக்கு ஒரு விதமா போகும். ஆனா ஹீரோயின் சைட்ல இருந்து பார்த்த மாதிரியே தெரியல. இன்னும் கொஞ்சம் ஹீரோயின் இத்தனை ஹீரோஸ் இருக்காங்க, ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட். இல்ல சார், அது என்னோட ஃபிளா தான். அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் எழுதியிருக்கணும். இனிஷியலா வந்துட்டு சொல்றதுக்கு நான் அந்த இனிஷியலா டிராக்ட் பண்ணும்போது வந்துட்டு அது ஹீரோயினா நாங்க டிராக்ட் பண்ணல, அந்த கமிஷனரோட பொண்ணா தான் டிராக்ட் பண்ணிருந்தோம்.
பட் என்னன்னா சில காரணங்களாலையும் வந்துட்டு அதை மாற்றி அது எழுத வேண்டியதாக இருந்துச்சு. சார் இது வரைக்கும் சிறுகும்பேட்டு இதில் நல்லா இருந்தது. இது வரைக்கும் ஃபுல்லாக வெங்கட் சார் அந்த டீம்லேயே பண்ணியிருக்கீங்க. புதுசாக ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? அதே மாதிரி உங்கள் சனி அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. எனக்கு இவரை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். நான் ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவர் வந்து கடைசி ஏடி. ஹைதராபாத்ல பாவர்ச்சின்னு ஒரு பிரியாணி ஷாப் இருக்கு. அங்கே 2 பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறப்ப இவர் சொன்னார், நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறப்போ உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் பார்க்கலாம் வந்து சொல்லிட்டு இதுவாகிடுச்சு. அப்புறமா மறந்துடுச்சு 10 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னார், இப்போ அந்த பெட்ரோமாக்ஸே தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, உன்னை தெரியுமா அப்படின்னு சொன்னா வந்து ரவி அப்போ வந்தாரு. நான் அன்னைக்கு சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வரப்போ வந்து இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கான ஒரு ஸ்கோப் இல்லை. இப்போ நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு ஸ்கோப் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கமிட் பண்ணி ஒருத்தர் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், என்எல்சி தொழிலாளர்கள் உடைய வாழ்வியலை தான் நீங்க வந்து ஆமா. இவர் ஷர்வா ஆல்ரெடி வந்து ஹார்ட் பீட்ல வந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். ப்ரொடியூசரோட பையனா சார் இது வரைக்கும் டைரக்டர் போய் பண்ணிட்டு இருந்தீங்க. சோ இப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்கீங்க. சோ எப்படி இருக்கு இந்த நியூ ரூட்? எப்பவுமே சாக்லேட் பாய் பண்ண எப்பவுமே ஆக்ஷன் மாறும். 2வது படமே ஆக்ஷன் பண்ணிட்டேங்க. இல்ல பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்றது. நான் எந்த மாதிரி கிட்டனா இந்த WWF பார்த்து வளர்ந்த பண்ணேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்கறது இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நான் சினிமாவுக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம் செலக்ட் பண்ணி அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்றோம்னா எனக்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி தனியா ஐ மீன் அப்படியே வந்துடும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் என்ஜாயிங் த ஃபேஸ். சார் I think we can wind up, ma. Okay. Thank you. அதரா சார், விஷால் சார் வந்து 14 அன்னைக்கு சொன்னாரு, நான் இவ்வளவு நாள் வந்து பேச்சுலரா இருந்துட்டேன், இப்போ வந்து கரெக்டா வீட்டுக்கு போகணும், ஃபேமிலிலாம் வந்து இதாயிருக்கு. அதுமே தம்பி இது அதர்வா வந்து பேச்சுலரா இருக்காரு, அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டே சொன்னாரு. அதை பத்தி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? என்ன விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்றாரோ, அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாரும் வந்ததுக்கு.